வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தனித்துதான் ஆட்சி அமைக்க எடப்பாடியார் உறுதியா? அதிமுக பாஜக தொகுதி இழுபறியால் நீடிக்கும் குழப்பம் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழக அரசில் நடைபெறக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் நடக்கக்கூடிய சில காலம் மட்டுமே இருக்கும் சூழல்தான். தமிழக அரசியலிலே கண்டிப்பாக இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் சீமானென தமிழகத்தில் 4 முறை போட்டி தான் நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில்தான் அதிமுகவானது தனது கூட்டணி வெளிப்படுத்தும் விதமாகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் டிடிவி தினகரன் மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் தனது கூட்டணியை அறிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா. அதாவது 21 கட்சிகளை இணைந்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை அமைத்து மீண்டும் ஆட்சி பிடித்து வேண்டும் நிலைப்பாட்டில்தான் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை கூட தொடங்கிவிட்டாரா. தமிழக சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு என்பது முடிவடையாத ஒரு இழுபறி நீடித்து வருகிறதா. அதிமுக என்பது குறைந்தது 160 தொகுதியிலாவது போட்டியிட்டு தனித்துதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. ஆனால் பாஜகவோ கூடுதல் இடங்களை கேட்டு கூட்டணி ஆட்சிக்கு அழுத்தம் கொடுப்பதாக இந்த தாமதத்திற்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி இணைக்க பாஜக ஆர்வம் காட்டினாலும் எடப்பாடி அவர்கள் அதில் விருப்பம் காட்டவில்லையாம். புதிய கட்சிகளுக்கு அதிக இடங்களை ஒதுக்கினால் கண்டிப்பாக அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது பாதிக்கக்கூடும் என அவர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகமானது பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் என்ற நிலைப்பாட்டில் தான் உருவாகும் இந்த அரசியல் சூழல் என்பது மிக கூடிய விரைவில் நடைபெறக்கூடும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதனைத் தொடர்ந்துதான் பாஜக ஆர்வம் காட்டினாலும் எடப்பாடி அவர்கள் அதில் விருப்பம் காட்டவில்லையாம். அதாவது புதிய கட்சிகளுக்கு அதிக இடங்களை ஒதுக்கினால் கண்டிப்பாக அதிமுகவின் அவருடைய சொந்த வாக்கு என்பது கண்டிப்பாக பாதிக்கக்கூடும் என அவர் கருதுகிறார். இதனால் தான் கூட்டணி ஆட்சி என்ற பாஜகவின் திட்டத்தை முறியடித்து அதிமுகவின் தனி பெரும்பான்மையை உறுதி செய்ய அவர் தீவிரமான காய்களை கூட நகர்த்தி வருகிறாராம். அதாவது எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக எத்தனை கட்சிகள் தன்னுடன் கூட்டணி வைத்தாலும் தனித்து தான் ஆட்சி என்ற நிலையில்தான் எடப்பாடி அவர்கள் வந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுகவிற்கு இது ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி அவர்கள் தனது கூட்டணி வலு சேர்க்கும் விதமாகத்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். அதனுடன் தான் பாஜகவுடன் தனது கூட்டணி அறிவித்த நிலையில்தான் டிடிவி தினகரன் மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இணைந்துள்ளது. அதிமுகவின் கூட்டணி என்பது தமிழகத்தில் 2026 கண்டிப்பாக ஒரு மிக பெருமையான வெற்றியை கண்டிப்பாக அடையும் என்பதை எடப்பாடி அவர்கள் தீவிரமாக சொல்லியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மக்களிடம் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.